உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற பரிசு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது உங்களுடைய ஆரோக்கியம். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? உண்மைதானாங்க. அந்த வெண்ணியை எடுத்துட்டு அந்த டப்பா தீட்டு எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டு காரித்துக்கிட்டு தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே எரிச்சலாகி போகும். என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? ஒரு கட்டத்துல சரியா போய் தொலையாது போலைய ஒரே இருமி. அதுவும் பகல்லையாவது கொஞ்சம் சத்தமும் கேட்கும், ஃபேன் சத்தம், அந்த சத்தம், டிவி சத்தம், பைக்கு சத்தம் எல்லாம் கேட்கும், இடைஞ்சல் கிடையாது. நைட்ல மிட் நைட்ல தான் அந்த இருமலும் கொஞ்சம் அதிகமா என்ன செய்யும் அடினம்னா சும்மா நெஞ்சே என்ன செஞ்சிடும். இது நம்மையும் வேதனைப்படுத்தி, கூட இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்தி, பற்றாக்குறைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் வேதனைப்படுத்தி நல்லா நீட்டா வாழ்ந்தோமா, பிரைஸ் காட், வீழ்ந்தோமா இல்ல மறுரூபமானமான்னு வேலையை பார்த்துட்டு என்ன செய்யணும்? உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது, உங்களுக்கான காரியங்கள் வாய்க்கும். பிரைஸ் காட். அவ்வளவு பெரிய பரம வைத்தியரை நான் இங்க வைத்திருக்கிறோங்க. ஸோ நான் இப்போ உங்க மேல டிக்ளேர் பண்றேன், உங்கள் நிமித்தமாக உங்களுடைய வீட்டு பணம், உங்களுடைய சம்பாத்தியத்தில் வர்ற பணம் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டுக்கு கூட செலவழிக்கப்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் காட். அது மாதிரி உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய ஒரு வியாதி நிமித்தம், ஒரு பலவீனத்து நிமித்தமாய் உங்களுடைய நேரங்கள் வீணாய் செலவழிக்கப்படக்கூடாது. பிரைஸ் காட். பாருங்களேன், நம்ம ஆளு மோசே எகிப்துக்குள்ள அவர் பாட்டுக்கு நினைச்ச நேரம் அரண்மனைக்கு வராரு, நினைச்ச நேரம் வீட்டுக்கு போறாரு, என்ன பேசுறாரு. ஆனால் அவருக்கு எதிரான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கவில்லை. கடைசியில் அவருடைய காரியங்கள் எல்லாம் அந்த எகிப்துக்குள் வாய்த்தது. நீங்க ஒருவேளை நெகட்டிவ் அட்மாஸ்பியர்ல இருக்கலாம், ஆனால் எந்த நெகட்டிவ் அட்மாஸ்பியர் உங்க மேல வேலை செய்ய முடியாது.